வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுகாதார மற்றும் வைத்தியர்களின் ஆலோசனைக்கு அமைய தீர்மானம் எடுக்கவில்லை என்றால் நாட்டு மக்கள் ஆபத்திற்கு தள்ளப்படுவார்கள் என ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. அமைச்சர் உதய கமன்பிலவின் சிங்கப்பூர் வங்கிக் கணக்கு தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்கள். எரிபொருள் விலை அதிகரித்தமைக்கு அமைச்சர் உதய கமன்பில பொறுப்பு கூற வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவிப்பு. அரசு நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச ஊழியர்களை பணிக்கமர்த்துவது தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என பொது நிர்வாக மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் அறிவிப்பு. தற்போதைய பயண கட்டுப்பாடை எதிர்வரும் ஜூலை 2ஆம் தேதி வரையில் நீடிக்க வேண்டும் என அரசாங்கத்திடம் கோரிக்கை. யாழ் பாசையூர் மீன் சந்தையில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாத மீன்களை கொள்வனவு செய்வதற்காக முண்டியடிப்பதாக தெரிவிப்பு. தற்போதைய அரசு கடும்போக்கு அடக்குமுறை குடும்ப ஆட்சி முறைகளை கைவிட்டு செயற்பட வேண்டும் என தெரிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன். நாட்டு மக்களை சுரண்டி சுகபோகம் காணும் அரசின் நோக்கமே இந்தளவு எரிபொருள் விலையேற்றத்திற்கு காரணம் என பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் கருத்து. உக்ரைனில் புதுப்பிக்கப்பட்டு இலங்கை வான்படை சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ள 3 ஆண்டனோவ் 32 ரக விமானங்கள். இனி விரிவான செய்திகள். தொற்று நோய் மிகவும் வேகமாக பரவுகின்ற நிலையில் அதற்கு முகம் கொடுப்பதற்கு எவ்வித ஆயத்தமும் இல்லை என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஔடத தட்டுப்பாடு, ஆக்சிஜன் தட்டுப்பாடு, வெண்டிலேட்டர் தட்டுப்பாடு, வைத்தியசாலைகளில் கட்டில்களுக்கு தட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் தற்போது நோயாளிகள் நிரம்பி வழிகின்றார்கள். இந்த நிலையில் வைத்தியர்களின் ஆலோசனைகள் மற்றும் சுகாதார ஆலோசனைகளுக்கு அமைய தீர்மானம் எடுக்கவில்லை என்றால் நாட்டு மக்கள் ஆபத்திற்கு தள்ளப்படுவார்கள். நாட்டில் தொற்றினால் ஏற்படும் இழப்புகள் நாளாந்தம் 100க்கும் மேல் காணப்படும் என அமெரிக்காவின் வாஷிங்டன் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசாங்கத்தை காப்பாற்றிக் கொள்ளும் போராட்டத்தில் ஈடுபடாமல் மக்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும். தொற்று நோய் தடுப்பு குழு ஏற்கனவே தோல்வியடைந்துவிட்டது. எனவே அரசியலமைப்பில் அதிகாரம் கொண்டுள்ள ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை குழு இந்த பொறுப்பினை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமைச்சர் உதய கமன்பிலவின் சிங்கப்பூர் வங்கிக் கணக்கு சம்பந்தமான விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் உட்தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிங்கப்பூர் நிறுவனத்தின் ஊடாக இலங்கைக்கு எரிபொருள் இறக்குமதி செய்யப்படுகிறது. இதன் மூலம் கிடைக்கும் பல மில்லியன் டாலர் தரகு பணம் சிங்கப்பூரில் உள்ள வங்கிக் கணக்கு ஒன்றில் அமைச்சர் உதய கமன்பிலவின் கணக்கில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனத்தின் தேவைக்கு அமைய இலங்கையில் எரிபொருளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை அடுத்து குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. குறித்து சிங்கப்பூர் நிறுவனம் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்திலும் இலங்கைக்கு எரிபொருளை விநியோகித்த பிரதான நிறுவனங்களில் ஒன்று. எண்ணெய் உற்பத்தி செய்யும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து அதனை நேரடியாக இறக்குமதி செய்யாது சிங்கப்பூர் நிறுவனத்தின் ஊடாக ஏன் இறக்குமதி செய்யப்படுகிறது என்ற கேள்வி பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு மக்கள் வாழ்வாதாரங்களை இழந்து பெரும் கஷ்டத்தை அனுபவித்து வரும் நிலையில் எந்த வகையிலும் எரிபொருளின் விலைகளை அதிகரிக்க கூடாது என்பது பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலைப்பாடாகவும் உள்ளது. எரிபொருள் விலை அதிகரித்தமைக்கு அமைச்சர் உதய கமன்பில பொறுப்பு கூற வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. இவ்வாறு குற்றம் சாட்டி அவரை கட்சியிலிருந்து வெளியேற்ற முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் உதய கமன்பில தற்போது வரையில் கட்சியின் பிரதானிகளோடு பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தியுள்ளார். எரிபொருள் விலையினை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை வரும் வரை அவர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. எப்படி இருப்பினும் எரிபொருள் விலையினை அதிகரிக்கும் தீர்மானத்திற்கு வாழ்க்கை செலவு குழுவினால் அனுமதி வழங்கப்பட்டு நிதி அமைச்சராக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கையொப்பமிட்டுள்ளார். இந்த நிலையில் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க அமைச்சர் தயாராக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அரசு நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச ஊழியர்களை பணிக்கு அழைக்கும் நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என பொது நிர்வாகம் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜே ரத்னஸ்ரீ தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டாலும் இந்த நிலைமை தொடரும். அதற்கமைய எதிர்வரும் காலங்களிலும் அத்தியாவசிய சேவை மாத்திரம் நடத்தி செல்லப்படும். சுகாதார பிரிவினால் வழங்கப்பட்டுள்ள பரிந்துரைகளுக்கு அமைய எதிர்வரும் காலங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும். 2 வாரங்களுக்கு மேல் பயணத்தடை உள்ள போதிலும் தொற்றாளர்கள் தொடர்ந்தும் அடையாளம் காணப்பட்டு வருகின்றார்கள். இதனால் எதிர்வரும் 2 வாரங்கள் தொடர்ந்து வீட்டிலிருந்து பணியாற்ற வேண்டும் நிலை ஏற்படலாம். இதன் காரணமாக மட்டுப்படுத்தப்பட்ட ஊழியர்களை எதிர்காலத்தில் பணிக்கு அழைக்குமாறும் கட்டாயம் சுகாதார பிரிவின் பரிந்துரைகள் கிடைக்கும் வரை அனைத்து ஊழியர்களையும் பணிக்கு அழைக்க வேண்டாம் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. அத்துடன் கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்தும் வீட்டிலிருந்து பணியாற்றுவதற்கும் அனுமதி வழங்கப்படும் எனவும் அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டை எதிர்வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரையில் நீடிக்க வேண்டும் என சுகாதார தரப்பு உள்ளிட்ட நிபுணர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பில் அரசாங்கம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள பயண கட்டுப்பாட்டினை ஜூன் மாதம் 14ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக 2 வாரங்களுக்கு அமல்படுத்துமாறும் இலங்கை வைத்திய சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பாசிகூர் மீன் சந்தையில் மீன்களை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாது முண்டியடித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. தொற்று பரவல் காரணமாக தற்போது நாடளாவிய ரீதியில் பயண தடை அமுல்படுத்தப்பட்ட நிலையிலேயே இவ்வாறு மக்கள் சுகாதார கட்டுப்பாடுகளை மீறி செயற்பட்டுள்ளார்கள். இதன்போது சிலர் சமூக இடைவெளிகளை பேணாதும் முகக்கவசங்களை சீராக அணியாமலும் பொறுப்பற்ற விதத்தில் மீன் கொள்வனவில் ஈடுபட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் விசனம் தெரிவித்துள்ளார்கள். கோட்டா அரசு தனது கோரமான ஆட்சியினை நிறுத்த வேண்டும், இல்லையேல் வீட்டுக்கு அனுப்புவோம் என பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த எச்சரிக்கையினை விடுத்திருந்தார். இதன்போது தொடர்ந்தும் தெரிவித்த அவர், அரசாங்கம் சரியான முறையில் ஆட்சி செய்யவில்லை, அடக்குமுறைகளை பாவித்து மக்களின் நசுக்கும் வேலை திட்டங்களை இந்த அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது. எனவே இந்த அரசாங்கம் எதிர்காலத்திலாவது சரியான முறையில் செயற்படாவிட்டால் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் செயற்பாட்டில் நாங்கள் எதிர்க்கட்சிகளோடு இணைந்து அதற்குரிய வேலை திட்டங்களை முன்னெடுப்போம். எனவே இந்த அரசாங்கமானது கடும்போக்கை கைவிட்டு அடக்குமுறைகளை கைவிட்டு குடும்ப ஆட்சி முறையினையும் கைவிட்டு செயற்பட வேண்டும். குடும்ப ஆட்சி தொடரக்கூடாது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளின் பங்களிப்போடு அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவர்களுடன் சேர்ந்து ஆட்சி நடத்துவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். தற்போதைய இடர்காலத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த அரசாங்கம் செய்கின்ற கோரமான ஆட்சி முறையினை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். எரிபொருள் விலையேற்றத்தை கண்டித்து பிரதமர் தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடுத்த பாராளுமன்ற அமர்வுக்கு சைக்கிளில் வருவார்கள் என எதிர்பார்ப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கடந்த எமது அரசு காலத்தில் எரிபொருள் வெளியேற்றம் இடம்பெற்ற போது அதற்கு எதிராக தற்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான குழுவினர் பாராளுமன்ற அமர்வுகளுக்கு சைக்கிளில் வருகை தந்தனர். எரிபொருள் வெளியேற்றத்தால் மக்கள் கஷ்டங்களை அனுபவிப்பதாகவும் அந்த வெளியேற்றத்தை எதிர்த்தே சைக்கிளில் பாராளுமன்றம் வந்ததாகவும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர். தற்போது இந்த விடயம் சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வருவதால் அதனை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்று மக்களுக்காக சைக்கிள் மற்றும் மாட்டு வண்டிகளில் பாராளுமன்றம் வந்தவர்கள் அடுத்த பாராளுமன்ற அமர்வில் அதனை செய்வார்களா என்பதை கேட்க விரும்புகின்றேன். இவர்களது ஏமாற்று அரசியல் குறித்து அடுத்த பாராளுமன்ற அமர்வு வரை மக்கள் பொறுத்திருந்து பார்க்க முடியும். இப்போது நியாயமான காரணங்களுக்கு அப்பால் அதிக எரிபொருள் வெளியேற்றம் இடம்பெற்றுள்ளது. நாட்டு மக்களை சுரண்டி சுகபோகம் காணும் அரசின் நோக்கமே இந்தளவு எரிபொருள் வெளியேற்றத்திற்கு காரணமாகும். அரசு என்ற அடிப்படையில் எல்லோரும் சேர்ந்து எரிபொருள் வெளியேற்ற தீர்மானத்தை எடுத்துவிட்டு இன்று குறிப்பிட்ட அமைச்சர் மீது குற்றத்தை சுமத்துகின்ற அநாகரிக அரசியல் இடம்பெறுகிறது எனவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். உக்ரைனில் புதுப்பிக்கப்பட்ட 3 ஆண்டனோவ் 32 ரக விமானங்கள் இலங்கை வான்படையில் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் தற்போது வரையில் குறித்த விமானங்கள் வான்படையின் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக சிறந்த பங்களிப்பை வழங்காததன் காரணமாக உலங்கு வானூர்திகளை சேவையில் ஈடுபடுத்த வேண்டிய நிலைமை வான்படைக்கு ஏற்பட்டிருந்தது. எனினும் 1995ஆம் ஆண்டு இலங்கை வான்படையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட ஆண்டனோவ் 32 ரக விமானங்கள் கடந்த அமைதியின்மை காலத்தில் பாரிய பங்களிப்பை வழங்கியிருந்தது. இந்த நிலையில் புதுப்பிக்கப்பட்ட விமானங்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளமையினால் இலங்கை வான்படையின் போக்குவரத்து பலம் 75% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலினால் பாதிப்புக்குள்ளான மீனவர்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கும் நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பிக்கப்படுவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். முன்னதாக மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாதுள்ள பாணத்துறை முதல் நீர்கொழும்பு வரையிலான கடற்பகுதியில் முறையான ஆய்விற்கு பின்னர் விரிவாக மீன்பிடிகளை ஆரம்பிக்குமாறும் அதிகாரிகளுக்கு கடந்த 11ஆம் தேதி அவர் ஆலோசனை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் குறித்த சந்தர்ப்பத்தின் போதே பிரதமர் இந்த கொடுப்பனவு தொடர்பாகவும் அறிவித்துள்ளார். குறித்த கப்பலினால் நாட்டுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து முழுமையான மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதோடு இழப்பீட்டை பெறுவதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை விரைவில் மேற்கொள்ளுமாறு பிரதமர் சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு பணிப்புரை வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தினால் தொடர்ந்தும் இந்த நாட்டை சரியாக ஆட்சி செய்ய முடியாது என்றால் அதனை செய்யக்கூடிய இளைஞர் அணியிடம் நாட்டை ஒப்படைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மருக்கார் தெரிவித்துள்ளார். எரிபொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறித்து கொழும்பில் நேற்று செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் அவர் குறிப்பிடுகையில், முன்னதாக 157 ரூபாவாக இருந்த 1 லிட்டர் பெட்ரோலின் விலை நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் 117 ரூபாவாக குறைக்கப்பட்டது. அதன் பின்னர் 2-3 ரூபாக்களால் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்ட போது மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் மிதிவண்டிகளில் நாடாளுமன்றத்திற்கு வந்தனர். ஆனால் இன்று அவ்வாறான விலை அதிகரிப்பை செய்துள்ள பொதுஜன பெரமுனவினர் தற்போது எந்த வண்டியில் நாடாளுமன்றத்துக்கு வரப்போகின்றார்கள் என அவர் கேள்வி எழுப்பினார். எரிபொருளை இறக்குமதி செய்ய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் டாலர் இல்லாத நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் மத்திய வங்கியிடம் $4 பில்லியன் அந்நிய செலாவணி மட்டுமே கையிருப்பில் உள்ளது. ஆனாலும் இந்த மாதம் $2.1 பில்லியன் கடனினை செலுத்த வேண்டியுள்ளது. அத்துடன் இலங்கைக்கு GSP+ வரிச்சலுகையினை வழங்குவதா இல்லையா என்று ஐரோப்பிய ஒன்றியம் யோசனையை கொண்டு வந்துள்ள நிலையில் GSP+ நீக்கப்பட்டால் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்குமே ஏற்றுமதி செய்யப்படும் இலங்கையின் ஆடை உற்பத்தி தொழில்துறையினூடாக கிடைக்கும் வருவாய் மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்நோக்கும். இந்த நிலையில் அரசாங்கத்திடம் சரியான முகாமைத்துவம் இல்லாத காரணத்தினாலேயே அரசாங்கத்திற்கு இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்திருந்தார்.